Hey guys, எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒரு குட்டி காம்பேக்ட் Aputure MC பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைட்டை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஆசமான லைட்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தான், நம்ம பாம் சைஸ் தான் இந்த லைட். செம்ம காம்பேக்டான ஒரு பவர்ஃபுல்லான RGB WW லைட் தான் இந்த Aputure MC. ஸோ எஸ் மக்களே, ஸோ இந்த வீடியோ இந்த லைட்டில் பிரித்து மேஞ்சிடலாம். லைக் நாட் ஃபிசிக்கலி பட் லைக் இதோட யூசஸ் என்ன, இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும், எந்தளவுக்கு இது எஃபிஷியன்ட்டுங்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? SPD எமர்ஜென்சி. இந்த Aputure MC இந்த மாதிரி ஒரு சூப்பர் கூலான பாக்ஸில் தான் வருது. ரொம்ப இருட்டாக இருக்கோ, லைட்டு ஃபேஸில் வச்சுருக்கேங்க அதான். ஸோ எம்சினா மல்டி கலர். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ இந்த பாக்ஸில் தான் Aputure MC வரும். ஸோ முன்னாடி வந்து மல்டி கலர் எல்இடின்னு போட்டு Aputure MCயோட ஒரு இமேஜ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்சின்னு போட்டு எனி கலர் எனி டைம் அந்த லைட்டோட டேக்லைன் இருக்குது. அண்ட் சுற்றி சுற்றி Aputureோட பிராண்டிங் தான் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சம் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து மேலே லைட்டு தான் இருக்குது, ஒரு குட்டி காம்பேக்ட் லைட். ஸோ இதோட சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Aputure பிராண்டிங் இருக்குது அண்ட் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இன்னொரு சைடில் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அப்புறம் ஒரு ஸ்லைடர், அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் இருக்குது. அண்ட் அந்த அதர் சைடு வந்து ஒரு 1/4 inch 20 ஸ்க்ரூ மவுண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டில் வந்து மவுண்ட் பண்ணோன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் கார்னரில் வந்து ஏர் கூல் வென்ட்ஸ் இருக்குது, அதாவது ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணுறது, வெளியில் அனுப்புறதுக்காக வெண்ட் வச்சுருக்குறாங்க. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்ட்-இன் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக எங்கேயாச்சும் ஸ்டிக் பண்ணணுன்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Aputure MC. ஸோ ஃபர்ஸ்ட்டு லைட் எடுத்து ஓரம் வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல். ஸோ அஃப்கோர்ஸ் லைட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது, ஸ்பெக்ஸ் இருக்குன்னு தெரியுங்கன்னா இதை பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பேக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேக்கில் தான் வந்து நீங்கள் உங்கள் எம்சியை வந்து வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, பேக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் உங்கள் ஃபோன் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் உள்ளே வந்து ஒரு 3mm வெல்க்ரோ டேப் இருக்குது. ஸோ தட் நீங்கள் எங்கேயாவது பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இந்த வெல்க்ரோ டேப் வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிஃப்யூசர் இருக்குது. ஸோ எப்படி லைட்டில் எங்கெல்லாம் வெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ்லாம் வச்சு இந்த அழகான டிஃப்யூசர் இருக்குது. இது வந்து ஹார்ஷ் லைட்டை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்காக இந்த லைட்டோடய கொடுத்துருக்காங்க. இது நிஜமாவே நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கவர் வந்து பிரிச்சிடலாம். ரெண்டுத்தையும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான Aputure MC வந்து உங்கள் கையில் அப்படியே ரெடியாக இருக்கும். லைட் ஆன் பண்ணலாமா? வாவ், டிஃப்யூஸ் லைட். ஸோ இந்த Aputure MC தான் Aputureோட ஃபர்ஸ்ட் லைட் வித் HSI கண்ட்ரோல்ஸ், அதாவது ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் இன்டென்சிட்டி கண்ட்ரோல்ஸ். ஸோ ஹியூவை வந்து 0லேருந்து 360 வரைக்கும், ஆர் இன்டென்சிட்டி வந்து 0லேருந்து 100 அண்ட் சேச்சுரேஷன் 0லேருந்து 100, அதாவது டோட்டல் 16 மில்லியன் கலர்ஸை வந்து இதில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் இன் த palm of your hand. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் பை த Aputure MC பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் RGB லைட். இது வந்து ஒரு RGB WW லைட் வேர் யூ ஹேவ் 2 W லைட்ஸ், ஒயிட் லைட்ஸ், ஆஃப் விச் ஒன் இஸ் பேலன்ஸ்ட் இன் டங்ஸ்டன் அண்ட் இன்னொன்று வந்து பேலன்ஸ்ட் ஆன் டே லைட். ஸோ இப்போ நம்ம இந்த லைட் எப்படி ஆப்ரேட் பண்ணோங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த லைட்டை எப்படி மேனுவலாக யூஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளேயோட ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சார்ஜிங் போர்ட், ஒன்று ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்லைடர். ஸோ ஸ்லைடரை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பேக் வரும் அண்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ ஸ்லைடரை ரோல் பண்ணிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஸோ இப்போ சிசிடி மோடில் இருக்கா, உள்ளே கிளிக் பண்ணேன்னா உள்ளே போகும். ஸோ உள்ளே வந்து சிசிடி மோடில் நீங்கள் டெம்பரேச்சரும் இன்டென்சிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் பேக் வந்துடும். ஸோ நீங்கள் வேறு மோடுக்கு மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த லைட்டோட மவுண்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த லைட்டுக்கு பின்னாடி சூப்பரான 2 மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லையும் ஈஸியாக மவுண்ட் பண்ணிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/4 inch த்ரெட் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ட்ரைபாட்லையும் இதை வந்து மவுண்ட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் மவுண்டிங் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்க்ரோஸ். ஸோ இந்த வெல்க்ரோஸ் வந்து இந்த பேக்கேஜ்லேயே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபை வந்து லைட்லேயும் இன்னொரு ஹாஃபில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து லைட்டை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ இதை வந்து பிரித்து வெல்க்ரோ மூலமாக ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த லைட்டோட மோட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் CCT mode. ஸோ இட் கேன் ஜஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் 3200 Kelvin to 6500 Kelvin. கூல் அண்ட் வார்ம் டோன்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும் வித் அன் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் 0 to 100. அண்ட் ஹெச்எஸ்சி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹெச் வந்து ஹியூ விச் இஸ் 0 to 360 அண்ட் சேச்சுரேஷன் அண்ட் இன்டென்சிட்டி ஃப்ரம் 0 to 100 நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் இஸ் த மெயின் சூப்பர் கூல் மோட் which is the FX mode. ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாக 14 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 14 எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் ஆர் ஈவன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் செம க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியும். பிகாஸ் இதோட மெயின் அட்வான்டேஜ் இட் இஸ் காம்பேக்ட். ஸோ நீங்கள் ஒரு காருக்குள்ளே ஒரு RGB கலரை கொண்டு வரணும்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய டியூபோ இல்லை ஒரு COB லைட்டோ எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 அப்பச்சர் லைட் போடும் அழகாக உள்ளே வந்து மவுண்ட் பண்ணிட்டு சூப்பராக காருக்குள்ளே ஒரு RGB லைட்ஸ் செட்டப் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். That is possible with Aputure MC. You go with that 43 you had. I didn't hear any of it. I jumped and flagged me down. 10-4, I just wanted to know if you should be put back 70. ஸோ பேசிக்லி இந்த லைட்டோட ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டை வச்சு உங்களால் ஒரு மெயின் லைட்டாக இந்த Aputure MC-யை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு 4-5 லைட்ஸை ஒன்றா சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மெயின் கீ லைட்டாக வந்து Aputure MC-யவே யூஸ் பண்ண முடியும் உங்களோட ஸ்டுடியோ செட்டப்ஸ்க்கு. பட் அதுக்கு இந்த 4-5 லைட்ஸ் வந்து ஒரே டெம்பரேச்சர் ஆர் ஒரே செட்டிங்ஸில் இருக்கணும்ல, அது எப்படி பண்ண முடியும்னா அதுக்கு தான் Aputureோட Sidus லிங்க் ஆப். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி எத்தனை Aputure வேணால் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் ஒரு செட்டிங்கை அப்டேட் பண்ணாலே போதும் எல்லா Aputureலையும் அதே செட்டிங் அப்டேட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் கோனா கீப் green in your phone then all the MCs will have green color. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு செட்டிங்கையும் ஈஸியாக Sidus லிங்க் ஆப் மூலமாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து Sidus லிங்க் ஆப் வந்து ஒரு மெஷ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த Aputure MC-யை வந்து மேக்ஸிமம் 400 meters வரைக்கும் உங்கள் ஃபோன்லேருந்து தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய Aputures வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த 2 Aputureஸோட டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் வந்து 80 meters வரைக்கும் இருக்கலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ தூரத்தில் வந்து எவ்வளோ Aputures வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும்னு இந்த ஒரு சிங்கிள் ஆப் மூலமாக. மாஸ்ல இப்போ இந்த Sidus லிங்க் ஆப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு Sidus லிங்க் SIDUS LINK இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ளே உங்கள் லைட்டில் வந்து ப்ளூடூத்தை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ப்ளூடூத் ரீசெட் பட்டன் BT ரீசெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்பில் வந்து பேரலி வந்து நியூ ஃபிக்ஸ்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லைட்ஸ்லாம் இருக்குன்னு காட்டும். ஸோ நம்ம Aputure MC-யை காட்டுச்சு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பேர் ஆகிடும். பேர் ஆனதுக்கப்புறம் லைட்டோட நேமை காட்டும், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் ஒயிட், ஜெல், கலர், அப்புறம் எஃபெக்ட்னு. ஸோ ஒயிட் வந்து பேசிக்லி இந்த CCT மோட், அதாவது டெம்பரேச்சரை வந்து கெல்வின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் வந்து ப்ரீவியஸ்லி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜெல் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது எதை வேணால் செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து HSI விச் இஸ் கலர் இஸ் HSI. ஸோ 16 million கலர்ஸில் எதை வேணால் கிளிக் பண்ணி கொண்டு வந்துடலாம் அந்த கலரை. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் வந்து எஃபெக்ட். ஸோ ஏற்கனவே இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் மூலமாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் மீன்வேல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி லைட்டை வந்து ஒர்க் பண்ணவும் வைக்க முடியும். அண்ட் இப்போ இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர் டூல். ஸோ இப்போ நீங்கள் கேமரா அந்த ஆப்லேயே கேமரா ஆன் பண்ணி எந்த கலரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா
வெறும் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த கலரில் லைட் எரியும். செமையாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ சிம்பிளாக அதே மாதிரி பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஏதாச்சும் ஒரு லைட் பேட்டர்னை வந்து நீங்கள் இந்த ஆப்லேயே ரெக்கார்ட் பண்ணி அதையும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண வைக்க முடியும். அந்தளவுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் வந்து லைட்டை சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு 4 யூனிட் கிட், அதாவது ட்ராவல் கிட்னு சொல்லுவாங்க, அந்த 4 யூனிட் கிட்லேயும் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 12 யூனிட் ப்ரொடக்ஷன் கிட்லேயும் வருது. ஸோ தட் யூ கேன் யூஸ் தெம் ஃபார் யூர் மூவிஸ். அண்ட் அந்த கிட் பாக்ஸ் வந்து ஜஸ்ட் பாக்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு சார்ஜிங் யூனிட். ஸோ நீங்கள் வந்து அந்த சார்ஜிங் யூனிட்டில் உங்கள் அப்பச்சரை வச்சாலே அது சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த லைட்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து ஜஸ்ட் 130 கிராம்ஸ் தான் வெயிட்டு. நம்ம கிரெடிட் கார்டோட லைட்டாக பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம பாம்குள்ளே ஈஸியாக அடங்கும். அதான் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 mm அண்ட் வித் 61 mm அண்ட் ஹைட் 93 mm. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா up to 2 hours at full brightness and up to 15 hours at minimum brightness. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி லைட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அபேச்சர் MC மட்டும் போதும். இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டை சூப்பராக வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்கள் கையிலையும் பிடிச்சிக்கலாம், ஆர் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம கேமராக்கு மேலேயே மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு டீசெண்டான லைட்டாக உங்கள் ஃபேஸ்க்கு காட்டும். ஸோ நான் வந்து ஒரு 28 mm லென்ஸ் வச்சுருக்கிறதால ரொம்ப க்ளோஸில் இருக்குது. பட் ஒரு வைட் லென்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான அளவு லைட்டை இந்த அபேச்சர் MC நமக்கு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ். ஸோ இந்த அபேச்சர் MCயை வந்து நீங்கள் டியானா, அதாவது அபேச்சரோட அஃபிஷியல் டீலர், ஸோ அவங்ககிட்டேருந்து வாங்கினீங்கன்னா 13,090 rupeesக்கு வாங்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எனக்கு ஏதாவது ஆஃபர் கோடு கிடச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மக்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் கோனா சப்போர்ட் மீ அ லாட். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் blah பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான ஹை குவாலிட்டி மாசான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் கேரியோ.